டைம் டைம் ஸோ இம்பார்ட்டண்ட். நம்ம காலம்னு சொல்கிறோம்னா அது ஆனால் கடிகாரம் யோசிச்சுக்கணும். அது எப்படி நகரும்னா அது நின்று போச்சுன்னா அது டைமுக்கான வேல்யூவே இல்லை. ஆனால் அது எவ்வளோ வேல்யூ டயத்தை இழந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும். அதை நினச்சி பிரயோஜனமே இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நானும் அப்படி ஒரு டயத்தை நான் இழந்தேன். அதனால் என் வாழ்க்கை எப்படி மாறிஞ்சு தெரியுமா, வார்த்தையால சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கை வாழ்கிறது ஒரு பயணம் என்ன நினச்சிக்கோங்களா. அது நம்ம ரைட்டாகவும் போகலாம், இல்லை ராங்காகவும் போகலாம். ஆனால் எப்படி போகணும் நம்ம தான் யோசிச்சுனா நகரணும். தப்போ சொல்கிறோம், ராங்காக போயிட்டா நம்ம வாழ்க்கை எப்படி ஒரு இம்பேக்டை கொடுக்கும் தெரியுமா. எனக்கு அப்படி ஒரு விஷயம் ஆணுச்சு. அது என்னன்னு தெரியுமா, எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஆனால் அந்த கால் என்ன என் லைஃப்பை மாற்றணும்னு நினச்சி கூட பார்க்கல. என் ஃப்ரெண்டு கால் பண்ணான், டேரக்டர் சான்ஸ் எனக்கு கிடச்சிடுச்சின்னு சொன்னான். அதை நம்பி நான் போன இடத்துல போகிற வழியில் என்ன ஒரு ஆக்சிடென்ட்டு என் லைஃப்பை பரட்டி போட்டுருச்சு. இதனால் டேரக்டர் சான்ஸும் போயிடுச்சு, என் லைஃப்பில் எல்லா சான்ஸுமே போயிடுச்சு. நான் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே நிற்கிறேன். இதெல்லாம் எதனால்? ஆனால் இதுவும் நல்லதுன்னு எடுத்துக்கலாம். சில கெட்டதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இல்லை எப்படி மற்றவங்க ஏமாற்றணும்னு நினச்சி யோசிக்க தேவையில்லை. இதுக்கு இதுவும் கொஞ்சம் ஜாலியாக பண்ணால் நல்லா இருக்கு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக தான் யோசிச்சுக்கிட்டு இப்படியே தான் லைஃப் மூவ் ஆகிடும். சில டைம்ஸ் பார்த்தா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷனலாக ஃபீல் பண்ண தோணும். சில ஆம்பிஷன் எல்லாமே விட்டுட்டோம்னு சொல்லிட்டு வருத்தப்படுத்தும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனால் நம்ம சேஃபாகவும் வாழலாம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை கேர்லெஸ்ஸாக வாழ்கிறோம். ஆனால் எப்படி வாழ்கிறதுன்னு நம்ம கையில் தான் இருக்குது. கேர்லெஸ்ஸாக வாழ்ந்தோன்னா அதோட எவ்வளோ நம்ம பெயின் கொடுக்கணும் நமக்கு தெரியாது. கொஞ்சம் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக வாழலாம். ரன் பண்ணுவா லைஃப் ரொம்ப நாள் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ரிலாக்ஸாக நான் உட்காந்து யோசித்தேன். எனக்கு டக்குன்னு ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் சின்ன வயசுல எழுதின ஒரு மோட்டிவ் சென்டென்ஸ். நிஜம் எல்லாம் கனவானாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நெஞ்சில் துணியோடு நிற்பேன், என் கனவை நிஜமாக்குவேன். இதுதான் அடிக்கடி தோணிக்கிட்டே இருந்துச்சு. எல்லோரும் இருட்டில் தான் வெளிச்சத்தை தேடுவாங்க. ஆனால் என் வாழ்க்கை எப்போவுமே இருட்டாக தான் இருக்குது. இல்லை, நான் எங்கள் வெளிச்சத்தை கண்டுபிடிக்கணும்னு நான் தேடிகிட்டு இருக்கேன். என் லைஃப் இப்படி தான் மாறிட்டுருக்கு. ஆனால் எனக்கு சமயத்தில் தோணும், ஏதாவது டைம் மிஷினோ ஏதாவது நம்ம வாழ்க்கையை மாற்றிடாதா, நம்ம லைஃப்பில் ஒரு செகண்ட் சான்ஸ் என்ன கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் நம்மளை யோசிச்சுட்டே இருக்க தானே முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஓகே, இதுவும் நம்ம லைஃப் தான். இதை எப்படி நம்ம டேலண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிடுறதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்னை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த கடைசி அந்த டேரக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆகலைன்னா என் லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ யோசிச்சும் பிரயோஜனம் இல்லை. என் நிழல் கருப்பாக இருக்கும், என் உள்ளம் வெள்ளையாக இருப்பேன், நான் நிலையாக இருப்பேன், எதற்கும் துணிவேன், நான் அழுக மாட்டேன், எல்லாத்தையும் ஆளுவேன். இப்படி சினிமாவை சொல்லலாம், பேச தோணுது. ஆனால் உண்மையை சொல்கிறேன்னா உள்ளுக்குள்ளேயோ வருத்தப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. என்ன இருந்தாலும் என் லைஃப் தானே, அதோட வேல்யூன்னா எனக்கு தான் தெரியும். யார் யாரையோ மிஸ் பண்ணுறேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேச முடியல, வெளில போக முடியல. லைஃப்பில் எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் வந்தால் நல்லா வந்துடும். எல்லாமே நான் மாற்றிடுவேன். எல்லோரும் மாதிரியும் பாட்டு பாட்டு டான்ஸ் ஆகிட்டு லைஃப்பை ஒரு அழகாக ரன் பண்ணிக்கிட்டு இப்போ தான் ஒரு டைம் மிஷின் வந்தாங்களா அப்படின்னு தோணும். லைஃப் எல்லாத்தையும் மாற்றிடுவேன்.